திப்பனப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவை திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட திப்பனப்பள்ளி கிராமத்தில் 23ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா. இந்த மாபெரும் எருதுவிடும் திருவிழாவில் கிருஷ்ணகிரி, சூளகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, குப்பம், வாணியம்பாடி, ஆம்பூர், பர்கூர், பாகலூர், கப்பல்வாடி, ஊத்தங்கரை மற்றும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன. பின்னர் தமிழக அரசின் விதிமுறைக்குட்பட்டு எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது. பின்னர் வாடிவாசலில் இருந்து மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் கைத்தட்டியும் கோஷமிட்டும் உற்சாகப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,00,000, இரண்டாம் பரிசாக 80,000, மூன்றாம் பரிசாக 60,000, அது மட்டுமல்லாமல் பல்வேறு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த எருதுவிடும் விழாவினை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். இந்த எருதுவிடும் விழா ஏற்பாடுகளை திப்பனப்பள்ளி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மாவட்டத்தின் தங்கம் எங்க அண்ணன் மதியழகன் சிங்கம் வானமன்ன இடிக்கும் எங்கள் குப்பம்பட்டின கொடி பறக்கும். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.